ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இன்னைக்கு நம்ம மேலே வந்து நம்ம கார்டனுக்கு வந்திருக்கிறோம். நம்ம செடியெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளா ரொம்ப வெயிலுங்க. காலையில செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு போனால் சாயங்காலம் வந்து பார்த்தா மொத்த செடியும் வாடி போயிருக்குது. நேற்றும் அப்படி தான் இருந்தது. 2 நாளைக்கு 3 நாளாக அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடி வாடி வாடி போயிடுது. நம்ம இத்தனைக்கும் செடியில் வந்து நிறைய நிறைய தான் தண்ணி ஊற்றிட்டு போகிறோம். அப்பயும் ஃபுல்லாக எல்லாம் சொரக்காய் செடியெல்லாம் வாடி போயிடுது. செம்பருத்தி செடி சுத்தமாக வாடி போயிடுச்சு. பூவே பூக்கல. இன்னைக்கும் 4-5 செம்பருத்தி அரும்பு வச்சுருந்தது. ஆனால் ஒன்றுமே விரியல. அப்படியே மூடினே தான் இருக்குது அரும்பு. பாருங்க, கனகாமர செடி கூட பாருங்க எப்படி வாடி போயிருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 நாளைக்கு அப்படிதான் இருக்குமா, வெயில் நிறைய இருக்குமா இங்க. நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க மட்டும்தான் வெயில் தாக்கம் தாங்க முடியல. வெயிலும் காயுது, மழையும் பெய்யுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஊர்ல இங்க பாருங்க, இந்த நம்ம கத்திரிக்காய் செடி 3 கத்திரிக்காய் செடியும் நல்லா வளர்ந்துருக்குது. இது நம்ம ஒரு தொட்டி ரெடி பண்ணி நம்ம அதை எடுத்து நடணும். இன்னொரு கத்திரிக்காய் செடியும் நல்லா வளர்ந்துருக்குது. நான் இந்த சாமந்தி செடியெல்லாம் முனையில வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் இப்பயாவது இதில் அரும்பு வருதா என்னன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, நெல்லிக்காய் மரமும் எப்படி வாடி போயிட்டு இருக்குது பாருங்க. தண்ணி ஊற்றி தான் இருக்கிறேன் நான். அப்பயும் வந்து செடி வாடின மாதிரி இருக்குது. இந்த ரோஸ் செடி எடுத்து நம்ம தனியாக வைக்கணும். ஏன்னா அது உள்ளே வந்து ஃபுல்லாக மாட்டின்னு இருக்குதாங்காட்டி ரோஸ் சரியாகவே பூக்க முடியல. இந்த கருவேப்பிலை செடியும் வந்து மேலே ஏஞ்சியே வர மாட்டேங்குது. அப்படியே தான் இருக்குது குள்ளமாவே. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மண் கலவை சரியில்லையா, இல்லை என்னான்னு எனக்கு புரியல. அதை எடுத்துட்டு நான் பார்க்கணும். வேற மண் கலவைனா வச்சு நான் நடுறாத. இது பாருங்க, இது வந்து பக்கத்தில் வந்து நான் காக்கடா செடியில் வந்து அது கொடி ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. அதையும் விடலை. ஒரு செடி தவிராத எல்லா செடியிலையுமே பூ ஃபுல்லாக மூடின்னு தான் இருந்துச்சு. நான் ரெண்டு ரெண்டு கொம்பு நட்டு கயிறு கட்டி மேலே எடுத்து மாட்டி விட்டு வச்சிருக்கிறேன். சுரக்காய் வைக்குது. ஆனால் 2 நாள் பொறுத்து பார்த்தா அது அப்படியே மஞ்சள் கலர் ஆகிட்டுக்குது. பூ பாரு, கனகாம்பரம் பூ, டெல்லி கனகாம்பரம் அந்த வெயிலுக்கு வந்து அப்படி முனையிலெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது. நாட்டு கனகாம்பரமும் அந்த மாதிரி தான் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. இது பாருங்க எப்படி இருக்குது செடி, எவ்வளோ ஒரு வாட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம வந்து இவ்வளோ தண்ணி நம்ம கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்படி இருந்தோம் நம்ம செடி இவ்வளோ ரொம்ப வாடி போயிட்டு இருக்குது. இங்கே பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு முறையே தண்ணி சரியாக ஊற்றுறதில்ல. அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா அவங்க செடியிலெல்லாம் பூவும் சரியாக பூக்கிறதுல எதுவும் கேர் பண்ணுறதில்ல. நம்ம வந்து செடி கொஞ்சம் வாடி இருந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் மனசு. நம்ம சம்பங்கி செடியில் வந்து இன்னொரு கலை ரெடி ஆயிடுச்சு பூவுக்கு. இந்த ஒரு கலையில் வந்து இன்னும் 4-5 அரும்பு இருக்குது. இன்றைக்கும் 4-5 பூ பூத்திருந்தது. பார்க்கலாம். அது நாளைக்கு நம்ம அந்த பூ கிள்ளிட்டு அந்த கிளையை கட் பண்ணி எடுத்துடலாம். அது பூத்து முடிஞ்சோடனே பாருங்க, செம்பருத்தி செடியில் பூ எப்படி ஃபுல்லாக அப்படி மூடின்னு இருக்குதுன்னு பாருங்க. அரளி செடியும் நல்லா இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி வந்து ஆரஞ்சு கலர் இன்னைக்கு நம்ம கார்டன் லைவ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.